நடுக்கடலில் அதிரடி திருப்பம். சீனாவை தவிக்கவிட்டு இந்தியா பக்கம் திரும்பிய 7 ரஷ்ய கப்பல்கள். மிரளும் உலக நாடுகள். மோடியின் மாஸ்டர் பிளான். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு இடையே சர்வதேச எரிசக்தி சந்தையில் இந்தியா தனது ராஜதந்திர வலிமையை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு நிரூபித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் நடத்தி வரும் தாக்குதல்களால் பாரசீக வளைகுடா பகுதியில் கப்பல் போக்குவரத்து கடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் வழியாக செல்லும் எண்ணெய் டேங்கர் கப்பல்களை ஈரான் இலக்கு வைப்பதால் உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் பெரும் தடையை சந்தித்துள்ளது. இத்தகைய இக்கட்டான சூழலிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையின் கீழ் இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் சமரசம் செய்து கொள்ளாமல் செயல்பட்டு வருகிறது. உலக அரசியல் களத்தில் அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற தலைவர்களின் அழுத்தங்களுக்கு பணியாமல் இந்தியாவின் நலன்களுக்கே முன்னுரிமை அளிக்கும் மோடியின் அணுகுமுறை சர்வதேச அரங்கில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் சுமார் 3 கோடி பேரல் ரஷ்ய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது நடுக்கடலில் அரங்கேறியுள்ள ஒரு அதிரடி மாற்றம் இந்தியாவின் முக்கியத்துவத்தை பறைசாற்றுகிறது. ரஷ்யாவின் பால்டிக் கடல் துறைமுகத்திலிருந்து கடந்த ஜனவரி மாதம் சீனா நோக்கி புறப்பட்ட 7 பிரம்மாண்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் தென் சீன கடல் பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென இந்தியா நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளது. சீனாவுக்கு செல்ல வேண்டிய இந்த எரிசக்தி ஆதாரம் கடைசி நேரத்தில் இந்தியாவை வந்தடைய போவது உலக பொருளாதார நோக்கர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. சர்வதேச நெருக்கடிகள் நிலவும் வேளையில் ரஷ்யா போன்ற நட்பு நாடுகள் சீனாவுக்கு வழங்க வேண்டிய முன்னுரிமையை இந்தியாவிற்கு வழங்கியிருப்பது மோடியின் உலகளாவிய செல்வாக்கிற்கு சான்றாக அமைகிறது. நடுக்கடலில் வைத்து பிறப்பிக்கப்பட்ட இந்த திடீர் உத்தரவின்படி அந்த 7 கப்பல்களும் வரும் சனிக்கிழமை கர்நாடகாவின் மங்களூர் துறைமுகத்தை வந்தடைய உள்ளன. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது விதித்துள்ள தடைகளை துணிச்சலாக எதிர்கொண்டு தனது நாட்டு மக்களின் பொருளாதார நலனுக்காக மலிவு விலையில் கச்சா எண்ணெயை பெறுவதில் இந்தியா உறுதியாக உள்ளது. எந்த ஒரு வல்லரசுக்கும் அஞ்சாமல் இந்தியாவின் இறையாண்மையையும் சுயசார்பையும் நிலைநாட்டும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை உலக நாடுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியில் இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதை காட்டுகிறது. எரிசக்தி பற்றாக்குறை ஏற்படாமல் தற்காத்துக் கொள்வதுடன் சர்வதேச விநியோக சங்கிலியில் இந்தியா தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து பாரதத்தின் பெருமையை உலகளாவிய ரீதியில் உயர்த்தி உள்ளது.